வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அட்டையை வந்து நம்ம 10 கிலோ அட்டை இது. இதை வந்து சின்னதா ஒரு 5 கிலோ அட்டையா மாத்த போறோம். எதுக்கு மாத்தணும்னா, கருப்பட்டி பார்சல் அனுப்புறதுக்கு. கருப்பட்டி பார்சல் யாருக்குன்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான். கவர்மெண்ட்ல வந்து ஒரு சின்னதா ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு 32 மாவட்டத்துக்கும் கருப்பட்டி சப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஏன் இவ்வளோ பெரிய திமிங்கலமெல்லாம் இருக்கும் பிசினஸ் ஃபுல்லா. ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காம நம்ம ஒரு சின்னதா பண்றோம். நம்மளுக்கு ஏன் இந்த ஆர்டர் கிடைக்கணும் இல்லைங்களா? இதுதான் விஷயம். ஒரிஜினலா கொடுக்கறதுனால நம்மளுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. பெரிய பெரிய இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு ஒரு சின்னதா நம்ம ஊருக்குள்ள மரம் ஏறி பரம்பரை செஞ்சாலும் நம்ம வியாபாரத்துல இப்பதான் கத்துக்குட்டி. ஒரு 7-8 வருஷமா செய்யறோமா உங்களுக்கே தெரியும். ஒரு 7-8 வருஷமா செய்யணும்னு நினைக்கிறோம். 2015-16 இருந்து தான் நம்ம பண்றோம். ஏன்னா நீங்களா நிறைய பேர் 15-16 இருந்து வாங்கி இருக்கிறாங்கல்ல. புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது. நான் ஒரு 2015-16 இருந்து நேரடி விற்பனை பண்றேன். ஏற்கனவே கருப்பட்டி உற்பத்தியில இருந்தாலும் எங்க அப்பா அம்மா மாரி தாத்தா காலத்துல இருந்தே மரம் ஏறி இருந்தாலும் இப்போதான் நேரடி விற்பனைக்கு வந்தோம் 2015-16 அப்பத்துல இருந்து பண்ணின்னு இருக்கோம். ஒரிஜினலா பண்ணின்னு இருக்கோம். நிறைய பேர் வாங்குறவங்களுக்கு தெரியும், புதுசா வாங்குறவங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த சொன்னேன். கவர்மெண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்க, சின்ன கத்துக்குட்டிக்கு. ஏன்னா ஒரிஜினலா கொடுக்குறோம். நம்ம இவ்வளவு வருஷமா கொடுத்துன்னு இருக்க நிறைய பேர் தெரியும். டெஸ்டிங்க்கும் கேட்டாங்க, நான் கொடுத்து டெஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிசல்ட் கொடுத்துட்டு சரி ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு 32 மாவட்டத்துக்கும் அனுப்பணும். 5 கிலோ தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அதனால இந்த 10 கிலோ பாக்ஸை 5 கிலோ பாக்ஸா மாற்ற போறோம். இது கருப்பட்டி வாங்கினவங்களுக்கு தெரியும். மளிகை கடைக்கு போயிட்டு நம்ம ஒரு அட்டை பெட்டி வாங்கிட்டு வந்து அதில் தான் பேக் பண்ணி அனுப்பினே இருந்தேன். இப்போ என்னன்னா பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு. அவங்களுக்கு பர்ஃபெக்டா வேணுமா, நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்கணும். அட்டை பெட்டி கூட இது அக்செப்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால இந்த டேப்பை போட்டு மூடிட்டு பக்காவா பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்க. இதை ஒரு ஷார்ட்ஸா போட்டிருக்கேன். இதுக்கு முன்னே இருக்கும், அது சின்னதா ஷார்ட்டா ஒன்று போட்டிருப்பேன். இதுதான் அந்த பெரிய பாக்ஸு. அதை வந்து சின்னதா மாத்திட்டேன், 5 கிலோவா மாத்திட்டாங்க. இந்த பெரிய பாக்ஸை சின்னதா மாத்திட்டேன். அதே மாதிரி இந்த பாக்ஸையும் மாற்ற போறோம். அதே மாதிரி இங்க ஃபுல்லா அடிக்க வச்சுக்கிறேன். அட்டைப்பெட்டி எல்லாம் இருக்கு பாரு. இதெல்லாம் ஒரு 4 பாக்ஸ் பண்ணேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுக்காக இதை 4 பண்ணேன். 4 பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க பாருங்க. அதே மாதிரி இதெல்லாம் பண்ண போறோம். இங்க பாருங்க இருக்குது, ஃபுல்லா பண்ண போறோம். 32 மாவட்டத்துக்கும் கருப்பட்டி அனுப்பணும். ஒரு நல்ல விஷயம் தான், பெருமையான விஷயம் தான். ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆர்டர். நம்பிக்கையோட டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க, சும்மா கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வாங்கி நம்ம கருப்பட்டியை அனுப்புன்னு சொன்னாங்க, அனுப்புனேன். அதுக்கு லேபுக்கு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் அனுப்ப சொன்னாங்க, அனுப்பிட்டேன். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கருப்பட்டி ஒரிஜினலாக இருக்கு, சரி நீ அனுப்புன்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. லெட்டர் வந்துச்சு வீட்டுக்கு. லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறேன் அந்த வேலையை. கருப்பட்டி இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு, அங்கெல்லாம் இருக்கு. இது சும்மா ஒரு தான் கருப்பட்டி பேக் பண்ண போறேன். அங்க இருக்கு, நிறைய போட்டு வச்சிருக்கேன். சரி நம்ம இப்ப பாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்குறோம், காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ இதுவும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கேன். சரி இதை கட் பண்ணதான் பண்ணிடலாம். ஒரு முழு பாக்ஸை எடுத்து பாதியா கட் பண்ணிட்டேன். பாதியா கட் பண்ணி காமிக்கிட்டா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ஒரு டேப்பு, ஒரு கத்தி, ஒரு அட்டை இருந்தா போதும். ஒரு எக்ஸ்ட்ரா அட்டை, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா அட்டை இருந்தா போதும். பாருங்க இதை பண்றேன். இதை இப்போ 2ஆ கட் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கும் வேணும்னா நீங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். 5 கிலோல இருந்து கொடுக்குறேன், நீங்க வாங்கிக்கலாம். இது இப்போ கட் பண்ணிலேருந்து பண்ணிட்டுனா இப்படி வந்துச்சா. இப்போ இதை பாதியா கட் பண்ணிக்கலாம். கிலோ போட்டு பண்ணலாம், போட்டு இப்படி கட் பண்ணிடலாம். அப்போ நல்லா வசதியாக வரும். ஆயிடுச்சா கட்டிங்க? ஆயிடுச்சு. அப்புறம் வேற எதை கட் பண்ணணும்? இங்க பண்ணணும், பண்ணிடலாமா? இதோ உங்களுக்காக கட் பண்ணியாச்சு. இது ஏன் இப்படி வந்துச்சு? கொத்தி பிட்டணும். ஓகே, அது கரெக்டாக தான் இருக்கு. பாருங்க வந்துருச்சு பாக்ஸ். இப்படி வந்துடும். ஏன் போடலாம் ஃபர்ஸ்ட் இருக்கு ஒட்டி காமிச்சு. ஓகே போட்டோம். ஓகே ஒட்டிட்டோம்னா அதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒட்டி முடிச்சிடலாம். அவ்வளோதான். இழுத்து என்னன்னா ஒட்டும் போது கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஒட்டணும், இல்லைன்னா விரிஞ்சிக்கும். அவ்வளோதான். ஒட்டி ஒட்டியாச்சு. கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா துண்டு போட்டு இதை ஒட்டிடலாம். சரி இருக்குங்களா? இதை இப்படி உள்ள பொரியணும்.
நல்லா சொருவிட்டு இதை இந்த பக்கம் நல்லா சொருவிட்டோம்னா பாக்ஸ் ரெடி. சிம்பிள். ரெண்டாக கட் பண்ணுறோம், இதெல்லாம் ஓட்டுறோம். இப்போ எப்படி வந்துச்சு. இந்த பெரிய 10 கிலோ பாக்ஸு சின்ன பாக்ஸாக மாறிடுச்சு. இப்போ இதே பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓகே, போதும். நான் எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு வேணா லாஸ்ட்டில் காமிக்கிறேன். கருப்பட்டி பேக் பண்ணும்போது வேணா காமிக்கிறேன். சரி, ஓகே, பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். முடிஞ்சது. எல்லாம் பாக்ஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணிட்டேன் பாருங்க. எல்லா பாக்ஸும் தமிழ்நாடு ஃபுல்லாக முழுசாக போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் முடிஞ்சது. பாக்ஸுக்கெல்லாம் கட் பண்ண பாக்ஸ் பூரா போட்டாச்சு. போட்டு கருப்பட்டி ஃபில் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஒரு மாவட்டத்துக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்குது. பர்ஃபெக்டாக எல்லாம் முடிச்சாச்சு. பேக்கிங் ஃபுல்லு. அடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், பேக்கிங் முடிஞ்சுது. இப்போ எல்லாம் டேப் அடித்தாச்சு. எல்லாம் அந்தந்த ஊருக்கு போகிறதுக்கு தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் பேக் பண்ணி வச்சுருக்குறோம். இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தங்கன்னா உங்களுக்கும் அனுப்பி வைக்கிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோன் பண்ணுங்கள், அனுப்பி வைக்கிறேன். ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அனுப்பிவிட்றேன். நீங்களும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 3 கிலோவே அனுப்பிவிட்றேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுங்க, கொடுக்க முடியல. சரி, இந்த பேக்கிங்கோட சேர்த்து இந்த பேக்கிங் பண்ணிட்டேன். நீங்கள் கேட்டங்கன்னா ஒரே ஐடியா உங்களுக்கும் சேர்த்து அனுப்பிவிட்றேன். நன்றி, பார்க்கலாங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன இருக்கோ நம்ம பேசிக்கலாம்.